வீடு வீடா உங்களுடன் ஸ்டாலின் தூக்கிட்டு வர போறாங்க. வீடு வீடா இந்த அட்டை தூக்கிட்டு வர போறாங்க. இதுல என்னன்னா 46 பிரச்சனை உங்ககிட்ட இருக்குது. இந்த 46 பிரச்சனைக்கும் நீங்க சொன்னீங்களா உடனே அந்த அதிகாரி குறிச்சிட்டு போய் 45 நாள் தீர்த்து வைப்பாராம். ஏங்க அப்படின்னா 4 வருஷம் கழிச்சு தான் மக்களை பத்தி இந்த முதலமைச்சர் சிந்திச்சிருக்கார். 4 வருஷம் உங்களோட ஸ்டாலின் இல்ல, குடும்பத்தில் ஸ்டாலின் இருந்திருக்கார். இப்பதான் உங்களோட ஸ்டாலின். இவன் என்ன செய்ய போற? ஆட்சி முடிகிற தருவாய், இன்னொரு 8 மாசத்துல உங்க ஆட்சி முடிய போகுது. நீ என்ன செய்ய போற? எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. இதுதான் ஸ்டாலினுடைய தந்திரம். இதே மாதிரி தான் திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊர் ஊரா போய் அங்கங்க மேடகட்ல பாயை விரிச்சு போட்டு அமர்ந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் அழைச்சு பிரச்சனை இருந்தா மனுவா எழுதி நான் கொண்டாந்து பெட்டியில போடுங்க, நான் பெட்டியை பூட்டி சீலை வச்சு தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிறேன், பத்திரமா வச்சுக்கிறாராம். அதுல தங்கம் போட்டுக்கிறீங்களா, தங்க வெள்ளி வைரமெல்லாம் போட்டுக்கிறீங்க, பத்திரமா கொண்டு வீட்டில் வச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து கோரிக்கை நிறைவேற்ற சொன்ன முதலமைச்சர் அப்போ மனு போட்டாச்சுல்ல. அப்ப எதுக்குது? அப்பவே மனு கொடுத்துட்டாங்க. அந்த மனு என்ன ஆச்சு ஸ்டாலின் அவர்களே?